கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதியன்று அமெரிக்காவின் விடுதலை நாளன்று எதிர்பார்த்தபடியே உலக நாடுகளை கதி கலங்க வைக்கும் ஒரு வர்த்தக போரை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டதை அடுத்து உலக சந்தைகளில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பான முதலீடாக பலரும் தங்கத்தை நோக்கி படையெடுப்பதால் தங்கத்தின் டிமாண்ட் அதிகரித்து விலையும் உலக அளவில் இறக்கை கட்டி பறக்கிறது. இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $3038 விற்கப்படுகிறது. ஒரு அவுன்ஸ் என்றால் 28.34 கிராம். அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளில் அவுன்ஸ் மதிப்பீட்டிலேயே தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இந்திய மதிப்பில் 2,60,394.69 ரூபாயாக இருக்கிறது என்பது நடுத்தர மக்களை சற்று அச்சுறுத்துவதாகவே இருக்கிறது. வரும் காலங்களில் இன்னும் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் என்பதால் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பாக இருக்கும் என கண்காணிக்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பால் உலகின் பல பணக்காரர்கள் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான சொத்து மதிப்பை பறிகொடுத்து ஆட்டம் கண்டுவிட்டனர். இந்த அமளி துமளி எல்லாம் ஒருபுறம் என்றால் உலக அளவில் தங்கத்தின் விலையும் ராக்கெட் வேகத்தில் ஏறி வருகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றதை தொடர்ந்து தற்போது வரை 20 முறை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பது விழி பிதுங்க வைக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இன்று 24 கேரட் தங்கம் 1 கிராம் 9,065 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் 8,039 ரூபாயாகவும் இருக்கிறது. மற்ற நாடுகளில் இந்திய மதிப்பில் கத்தாரில் 8,047 ரூபாயாகவும், சவுதி அரேபியாவில் 8,115 ரூபாயாகவும், சிங்கப்பூரில் 8,419 ரூபாயாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 8,157 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி அதிகபட்சமாக தங்கத்தின் விலை $3,077 உயர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்போது தங்கத்தின் விலை சிற்சில சறுக்கல்களை சந்திக்கும் நிலையில் இன்னும் சில நாட்கள் வரை இந்த ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும் எனவும், அதிகபட்சமாக சில நாட்களில் $3,110 என்கிற அளவில் விலை அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இது ஒரு செய்தி மட்டுமே. பொதுமக்கள் இதை கண்டிப்பாக முதலீட்டுக்கான ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.